തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. என்னம்மா நீ ஏன் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாமா, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. ஏற்கனவே போர்ஷன்ஸ்லாம் நிறைய கவர் பண்ணாம இருக்கு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் முடிக்கணும். இப்படி நீ என்ன வேலை இட்டுட்டே இருந்தா எப்படிமா? ஏண்டி உன்னை என்ன தினமுமா வேலை செய்ய சொல்ற? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த முகாமுக்கு அப்பாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வாடி. அவையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி நடக்கிறாவ. ஃப்ரீயா நிறைய டாக்டர் வராங்களாம். எல்லாம் நம்ம ஐயா ஆஸ்பத்திரியிலேருந்து தான் வராவ. நல்லா பாப்பாவடி. அதனால தான் சொல்றேன். அம்மா அதுக்கு நீயே கூட்டிட்டு போயிட்டு வரலாம்லம்மா, நான் எதுக்குமா? இல்லடி சத்யா, பெரிய வீட்டில் இருக்கிறவக எல்லாரும் அங்கே போவாக. மாடு இருக்கு, மாடுக்கு தீனி போடணும், காலையிலே போய் பால் கறக்கணும். அப்புறம் அந்த முகாமுக்கு வந்திருக்கிற டாக்டருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சொல்லியிருக்காவ. பெரிய வீட்டில் தான் சமையல் ஆகுது. அவங்களுக்கு ஏதாவது ஒத்தாசையா இருக்கணும். அதனால தாம்மா நான் ஒன்று போக சொல்கிறேன். என்னம்மா எல்லாரும் டாக்டர் பார்க்க போறாங்க, அப்ப நீயும் போய் உனக்கும் ஏதாவது செக்அப் பண்ணிட்டு வரலாம்ல? அவையெல்லாம் போவாங்க, நீ மட்டும் அங்க வேலை செய்யணுமா? ஏண்டி இல்லடியே, நான் மத்தியானம் போல போய்ப்பேன். போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நடுவில் வந்து நான் போயிடுவேன். அப்ப நீ போகும்போதே அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டி நான் போகும்போது மத்தியானம் ஆயிடும், கூட்டம் அதிகமாக வந்துடும்டி. நீ காலையில் ஆரம்பிக்கும் போதே அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே நீ போயிட்டு ஆளாக பார்த்துட்டு வந்துடு, கூட்டமே இருக்காது. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு காலை சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு நான் வேலை கிளம்பிடுவேன். என்னடி சொல்லுத? சரி, என்ன பண்றது, நானே அப்பாவை கூட்டிட்டு போறேன். ஏமா பெரிய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்கன்னா அக்கா வருவாளா? இப்போ அதை என்னத்துக்கு கேட்குற? இல்லம்மா சும்மாதான் கேட்டேன், அக்காவை பார்க்கலாமேன்னு கேட்டம்மா. இந்தாரடி, போனாலும் அக்காவை பார்க்கக்கூடாது. அவளை பார்க்கறது, அவகிட்ட போய் பேசுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. போறியா? முகாமுக்கு போய் டாக்டர் மட்டும்தான் பார்க்கணும். டாக்டரை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அக்கா கிட்டலாம் பேசக்கூடாது. ஏன், அவ உனக்கு அக்காலே கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, அதுவும் நீ மட்டும்தான். அங்கே போயிட்டு அக்கான்னு அவகிட்ட போய் உறவு கொண்டாடுறது அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த புறவே மனுஷியாவே பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். ஏம்மா ஏன் அக்கா மேல இவ்வளோ வெறுப்பை காட்டுற? அவளை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? ஊர்ல இருக்கிறவங்க தான் அவளை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நீயும் பேசுனா எப்படிம்மா? ஹேடி, நீ என்ன பெரிய மனுஷி மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும். நீ அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் இன்னும் வளரல. வந்துட்டா பெருசா எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு. அம்மா இல்லம்மா, அது என்னடி உனக்கு என்ன? இப்போ அவளை பார்க்க கூடாது, அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு அவளை இது பண்ணி நியாயம் பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு சத்யா, போய் அப்பாவுக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வா. அங்க யாரோ வந்துட்டு போறாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாம எதுவும் வேலை பண்ணிட்டு இருக்காத. பாட்டியும் வரேன்னு சொல்லியிருக்காவ. அவியல்கிட்ட சொல்லி விடுற 3 பேரும் போய் அப்பாவை கூட்டு போய் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு கூட்டிட்டு வாங்க. இந்தாரு, அவர் இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு நடக்கிறாரு. வேற ஏதாவது மருந்து சாப்பிடணுமா இல்லை வேற ஏதாவது பண்ணணுமான்னு விவரமா கேட்டுட்டு வா. சரிம்மா. இருந்தாலும் அம்மா அக்காவை இவ்வளோ வெறுக்க கூடாது. அவ என்ன பண்ணான்னு இப்போ அவ மேல இவ்வளோ எரிஞ்சு விழுறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க தான் அக்காவை தப்பா பேசுறாங்க. அம்மாவுக்கு தெரியாதா அக்கா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு? என்னை படிக்க வைக்கிறதுக்காகவும் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இன்னும் 1 மாசத்துல பரீட்சை எழுத போகணும். அவளை பார்த்து அவகிட்ட எதுவுமே சொல்லாம நான் எப்படி பரீட்சை எழுத போறது? என்னை ஆரம்பத்துலேருந்து படிக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அவளோட ஆசீர்வாதம் இல்லாம நான் எப்படி போய் பரீட்சை எழுதுவேன்? அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நாளைக்கு போய் எப்படியாவது அவளை பார்த்துடணும். அவகிட்ட ஒரு 4 வார்த்தை பேசினாலே போதும். ஐயா கிளம்பிட்டீங்களா?
கிளம்பிட்டோமா. ஆதியும் தியாவும் வந்தா போக வேண்டியதுதான். அப்படியாயா? அப்பாவும் வரேன்னு சொன்னாவ. அதுக்கு என்னம்மா, போலாம். இல்லையா, நீ மீனா முள்ள பொறவு ஆதி தியா 5 பேர் தான் போறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதான் யோசிக்க. அப்படிங்களாம்மா? அப்போ என் வண்டி இருக்கு, ஆதியும் தியாவும் வண்டியில வந்துட்டோம். நாங்க அப்பாவை கூட்டிட்டு கார்ல போயிடுறோம். அதுவும் சரிதான். அவிய 2 பேரும் வண்டியில வரட்டும். நீங்க 4 பேரும் இந்த கார்ல போயிடுங்க. நீங்களும் அப்படியே வந்துங்கம்மா, 5 பேரும் போயிடலாம். அதுக்கு இல்லையா, மத்தியானத்துக்கு சாப்பாடு சொல்லியிருக்காவல்ல, அங்க ஆட்கள் எல்லாம் சமைக்க வந்திருக்காவ. என்ன ஏதுன்னு கூட இருந்து போறாள் பார்த்து எடுத்து கொடுத்தாலும் சரி வரும். லட்சுமியே வர சொல்லியிருக்கேன். பேசாம நாங்க 2 ஒரு மதியானமா வரோம். மதிய சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சிரும், பிறகு வரோம். சரிம்மா. அப்ப நீங்க கிளம்புங்கய்யா. நான் போய் ஆதித்யா கிட்ட சொல்லி அவையில வண்டியில போக சொல்ல. சரிம்மா. கிளம்பியாச்சா? எதுவும் மறக்கல? இல்லையா. போலாமா? அம்மா, அஜயும் பிங்கி இங்கதான் விளையாண்டுட்டு இருக்காவ. அப்படியே ஒரு எட்டு பாத்துக்கங்க. நான் பாத்துக்கேம்மா, நீ போயிட்டு வா. சரிம்மா. ஒரு 10-11 மணி ஆச்சுன்னா ஆப்பிள் மட்டும் அரிஞ்சு கொடுமா. நான் பாத்துக்கிறேம்மா. போலாம்யா. உன்னை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் கிளம்புவ? எல்லாரும் கிளம்பியாச்சு, நீ தான் லேட்டு. சரியா தான், கோவப்படாதிய. அதான் கிளம்பி வந்துட்டேனே. எல்லாரும் எங்க இருக்காவ? எல்லாம் கிளம்பி அங்கதான் நிக்கிறாவ. ஏன், உன் கண்ணுக்கு தெரியலையா? அட ஆமா, அதான் பாத்தியலா, கதிரத்தானும் மீனாக்காவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காவ. இப்போ அதுக்கு என்ன? என்னவா, அது கப்பல் கோல்ஸ். என்னது, கப்பல் கோல்ஸா? அட ஆமாத்தா, நீங்களாம் பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி ஜோடி ஜோடியா வெளியே போகும்போதுல ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு போவாவ. இப்போ அதுக்கு என்ன? இல்ல, அவையெல்லாம் ஒரே கலர்ல போட்டிருக்காவ. அதுக்கு இப்போ நானும் போய் ஒன் ட்ரெஸ் கலர்ல போட்டுட்டு வரணும், அப்படியா? அப்படிங்க. ஏற்கனவே எல்லாரும் கிளம்பி ரெடியா நிக்கிறாவ, உன்னோடதான் இங்க லேட்டு. இதுல இப்போ கப்பல் கோல்ஸ் ரொம்ப முக்கியம். இல்லத்தா, இது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேசாம வா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏற்கனவே டைம் ஆயிருக்கு, போய் இப்போ ட்ரெஸ் மாத்தலாம், டைம் இல்ல. அத்தான் வான்னு சொல்றேன்ல. சரியத்தா. இங்கேயே நின்று இன்னும் எவ்வளவு நேரம் நீ லேட் பண்ண போறன்னு தெரியல. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் கிளம்பி ரெடியா நிக்கிறாவான்னு. அத்தா கோவப்படாதியா, வாங்க போலாம். ஐயோ, இப்ப என்ன? அத்தா மொபைல் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா ஆதி. அம்மா சொல்லுங்கம்மா. எல்லாரும் கிளம்பிட்டாவ, இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கிய? கிளம்பலையோ? தோ கிளம்பிட்டோமா. அத்தா நீங்க இங்க நின்னு பேசிட்டே இருங்க, நான் போய் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க என்ன கதை பேசிட்டா நிக்கிறோம், வா போலாம். அவதான் ஏதோ போன வச்சுட்டு வந்துட்டு இருந்தாலே, போய் எடுத்துட்டு வரட்டும். இங்க இருக்கிற முகாமுக்கு தானே போக போறோம், அதுக்கு என்ன அவசரம்? அம்மா நீ போய் எடுத்துட்டு வா. சரியத்த, நீ தியாவை கூட்டிட்டு வண்டியில போயிடு. என்னம்மா, அப்படியே எல்லாம் ஒன்னா போயிட வேண்டியதுதானே? அதுக்கு இல்லையா, அப்பாவும் அவியலோட போறாவ. 5 பேர்னா நல்லா தாராளமா உட்காந்துட்டு போலாம். 6 பேர் இடிச்சுட்டு உட்காந்துட்டு போனோம். நீ தியாவை வண்டியில கூட்டிட்டு போனா அவங்க ஃப்ரீயா போயிடுவாங்க. அதுக்கு பிறகு மதியத்துக்கு மேல நான் வரேன். சரிம்மா. அப்ப நான் போய் அவியில போக சொல்றேன், நீ பின்னாடியே வண்டி எடுத்துட்டு போயிடு. சரிம்மா. சரியா, அப்ப போயிட்டு வா. இவ்வளோ நேரம் என்ன பண்றா? ஒரு போனை எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என்னதான் பிள்ளையோ, எங்க போனாலும் லேட்டு. மீனானியும் தான் இருக்காங்க, காலையில சேலை கட்டிட்டு ரெடி ஆகல. இவளுக்கு குளிச்சுட்டு இந்த சுடிதார் போட்டுட்டு கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரம். வரட்டும், போனை எடுக்க போனாலே இல்ல கடைக்கு போய் வாங்க போனாலன்னு தெரியல. சிம்புட்டு நேரம் ஆகுது, இன்னும் காணல. போலாத்தா. எதுக்கு உள்ள போன? போன் எடுக்க தான் போனேன். எங்க போனை காணோம்? சார்ஜ் இல்லத்தா.
சரி இங்கன தானே போறோம், அதனால போனை மட்டும் சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டேன். உள்ள போய் சார்ஜ் மட்டும்தான் போட்டுட்டு வந்த? இல்லத்தா, அப்படியே சார்ஜ் போட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சரி துணியை மாத்திக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மாத்திட்டேன். நீ என்ன எல்லாத்தையும் வேணுட்டே பண்றியா? ஆமாத்தா, வேணும்னு தான் செய்கிறேன். எது? இல்லத்தா, நீங்க வேணும்னு தான் செய்கிறேன். நான் வேணும்னு செய்றியா? பிறகு நீங்க வேணான்றதுக்காக இதெல்லாம் செய்வாவ பாருங்க. கதிரத்தானும் மீனாக்காவும் ஜோடி பொறுத்த எம்புட்டு அழகா இருக்கு. அவிய 2 பேருக்கும் எதிர்பார்க்காம தான் கல்யாணம் ஆச்சு. இந்த ஊர் சொல்ற மாதிரி கதிரத்தா அவ்வளோ மோசமானவக கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல உங்களுக்கு தான் தெரியாதா? 2 பேருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, அவியலுக்கு அவங்க தான் முடிவாயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிறாங்களா என்ன? வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நல்ல முறையில தானே இருக்காவ. நீங்களே பாத்திய, அதே மாதிரி தான் நமக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனையில 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வேண்டான்னு போகவா முடியும்? ஏன் அத்தா, நீங்க பாக்குறத பார்த்தா விட்டுட்டு போயிடுவே போலியே. என்னாலலாம் அப்படி போக முடியாது. எனக்காண்டி இல்லாட்டியும் என் அப்பா அம்மா காண்டியாவது நான் இங்கதான் இருப்பேன். அதனால அவியலுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அதனால தான் அத்தா, ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்காக நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னா இருக்க முடியும் சொல்லுங்க? சரி சரி, வா போலாம். அவியெல்லாம் எங்க போயிட்டாவளோ? ஆமா போயிட்டாங்க. பருவு, நம்ம எப்படி போவ? கதிரண்ணாவோட வண்டி இருக்கு, அதுல போலாம். வண்டியிலையா? ம். சரி. எப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கு? டாக்டர்ல வந்துட்டாளா? வந்துகிட்டே இருக்காங்க தாத்தா. நீங்க போய் உட்காருங்க, அங்க சேர் போட்டிருக்காங்க, அங்க போய் உட்காருங்க. முன்னாடி ஒருத்தர் நோட் வச்சுட்டு உட்காந்துருக்காருல்ல, அவர்கிட்ட உங்க பேரு சொல்லிட்டு உட்காருங்க. சரி. அப்ப மெல்லமா நடங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஐயா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் தம்பி. சரிங்க ஐயா, போய் எங்க உட்காருங்க. உனக்கு என்னம்மா, காய்ச்சல்லாம் பரவாயில்லையா? இன்னும் வாந்தி எடுத்துட்டு இருக்கியா? இல்ல, காய்ச்சல்லாம் குறைஞ்சிருச்சு. எங்க அப்பாவை கூட்டியாரத்துக்கு தான் நான் வந்தேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி, அங்க போய் உட்காருங்க. சரி. வாங்கண்ணா, எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்கண்ணா. சொன்ன டைமுக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட டிலே பண்ணக்கூடாது, பாத்துக்கோ. அதெல்லாம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பிளட் டொனேஷன் கேம்ப் சைட்ல போட்டு சொன்னேன், போட்டிங்களா? போட்டாச்சுண்ணா, அதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. நீங்க பிளட் கொடுத்த உடனே மற்றவங்க எல்லாரும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மெயினா லேடிஸ்க்கு பார்த்து தான் பிளட் டொனேட் பண்ணணும். அண்ணே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இல்ல இருந்தாலும் என் பங்குக்கு சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பக்காவா நான் பாத்துக்கிறேன். சரிடா, எல்லாம் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அங்க சேர் போட்டு வச்சிருக்கோம், போய் அங்க உட்காருங்க. அங்க என்ன இருக்கு? ரத்த தானம் பண்றாவளோ? நம்மளும் போய் ரத்த தானம் பண்ணலாமா? அதுக்கு தான் அங்க அவையெல்லாம் உட்காந்துருக்காவ. போய் அந்த டாக்டர் கிட்டே கேட்போம். ஏதாச்சும் ஃபார்ம் ஏதாவது எழுதி கொடுக்கணுமான்னு தெரியலையே. அவையில கேட்டா சொல்ல போறாவ. அப்பா சொல்லுமா. அப்பா, நீங்க இங்கே உட்காந்துருங்க. அங்க ஏதோ ரத்த தானம்னு எழுதிருக்கு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ரத்த தானமா? நீ எதுக்குமா போற? என்னப்பா நீங்க, வருங்கால டாக்டர் நானு, அத பத்திலாம் தெரிஞ்சுக்க வேணாமா? சரி சரி, போய் பார்த்துட்டு வா. சரிங்கப்பா, கேட்டு வந்துருவோம். என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பா நல்லாதான் இருக்காவ. தென் அங்க ரத்த தானம்னு எழுதிருக்கு. ஆமா, பிளட் டொனேஷன் கேம்பும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அத பத்தி கேட்டு போலான்னு வந்தேன். அதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? ரத்த தானம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணுவாங்க. அது தேவையானவங்களுக்கு போய் உதவ போகுது. இதுல நீ என்ன தெரிஞ்சுக்க போற? இல்ல சார், நானும் பிளட் டொனேஷன் பண்ணலாமா? என்னது, நீ பிளட் டொனேஷன் பண்ண போறியா?
அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா? நான் 12ஆப்பு படிச்சிருக்கேன். ஹேய், அதை கேட்கல. ரத்த தானம் பண்ணணும்னா ரத்த தானம் பண்ணுறவங்க எப்படிலாம் இருக்கணும்னு தெரியுமா? இது என்ன பெரிய விஷயம்? ரத்த தானம் பண்ணணும்னா முதல்ல உடம்புல ரத்தம் இருக்கணும். பிறகு அது கொடுக்கறதுக்கு நல்ல மனசு இருக்கணும். அடேங்கப்பா, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல. அப்புறம் ரத்தத்தை பிடிச்சி வைக்க டப்பா வேணும். அது சரி, இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கியே. நீ என்ன படிச்சிருக்க? நான் 12ஆப்பு படிச்சுட்டு டாக்டர் ஆக போறேன். நீட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். ஓ, நீட் எக்ஸாம்க்கு படிக்கிறியா? சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வருங்காலத்துல நானும் உங்களுக்கு மாதிரி பெரிய டாக்டரே வருவேன். பார்த்தாலே தெரியுது. பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியுது என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி. தெரியுது. அதுக்கு முன்னாடி நீ இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ரத்த தானம் பண்ணணும்னா 50 கிலோவுக்கு மேல வெயிட் இருக்கணும். உனக்கு எத்தனை கிலோ? ஐயோ, நான் 45 கிலோ. யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. பிளட் டொனேட் பண்ணணும்னா உடம்பு நல்லா திடமா இருக்கணும். நீ பிளட் டொனேட்லாம் பண்ண வேண்டாம். வேணும்னா ரத்தம் ஏத்திக்கிட்டு போ. உன்னை பார்க்க அப்படிதான் இருக்கு. உனக்குலாம் ரத்தம் ஏத்தலாமே தவிர டொனேஷன்லாம் பண்ண முடியாதுமா. அஃப்கோர்ஸ், நல்ல மனசு இருக்கணும். உனக்கு நல்ல மனசு தான் இருக்கும். நீ நல்லா குவாலிஃபைடு ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பா வெயிட் ஏற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ரத்த தானம் பண்ணு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எப்பவும் இருப்போம். நீ எப்போ வேணாலும் வந்து ரத்தம் கொடுக்கலாம். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ போய் உட்காரு. சரி. அண்ணியோட தங்கச்சி என்ன இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காங்க? அண்ணி தான் பார்க்க அப்பாவியா இருக்காங்க. அவங்க தங்கச்சி என்ன அதுக்கு மேல இருக்காங்க. குட் மார்னிங் சார். வாங்க டாக்டர். வந்துட்டாங்க சார். பேஷண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏய், இங்க தான் நிக்கிறியா? சாரி, நான் பார்க்கவே இல்ல. பரவாயில்லையா? உட்காரு. இல்லையா, பரவாயில்ல. அட உட்காரு. அண்ணி உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? என்ன மேடம் நீங்க சாரோட வைஃப், நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தா எப்படி? உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல. அண்ணா, மேடம்க்கு சேர் கொண்டு வாங்க. மீனா உட்காரு. எவ்வளவு நேரம் நிப்பா? உட்காரு. சரியா சார். பிளட் டொனேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து பிளட் கொடுத்தீங்கன்னா அடுத்து எல்லாருக்கும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார். ஐயா ஐயா, ரத்த தானம் பண்றது நல்லது தானே? ஆமா. பரவே, நானும் பண்ணலாமா? நீயா? இல்ல வேண்டாம். ஏயா? இல்ல வேண்டாம். உங்களுக்கு ஊசி குத்துனா அவருக்கு வலிக்குமா இன்னும்? சாரி. சரி வா. ரத்த தானம் உடனே கொடுக்க முடியாது. செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. நீ என் கூட வா. ஓகே, நான் எடுத்துடலாம். சரியா. ஏந்தியா, அவதான் இந்த வீட்டு மருமகளா? நீ கிடையாதோ? ஏன் அப்படி கேக்குறிய? இல்ல, அவ என்னமோ முதல்ல போய் அங்க உட்காந்துருக்கா, நீ இங்க நிக்கிறியே. பாரு, அவ கதிர் பக்கத்துல போய் உக்காடுறானா, நீ ஆதி பக்கத்துல போய் உட்காரது இல்லையா? சிந்தாரத்தியா, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. இப்ப பாரு, அங்க கூட அவ என்னமோ பெரிய ஆள் மாதிரி போய் உக்காந்துருக்கா, நீங்க ஓரத்துல நின்னுட்டு இருக்க. அதுக்குதான் சொல்லுதேன், பார்த்து சூதானமா இருந்துக்கோ. உன் இடத்த நீ தான் தக்க வச்சுக்கணும். மூத்த மருமவான்னு எல்லா உரிமையும் அவ எடுத்துக்குவா. பிறகு நீ இதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஓரமா ஒதுங்கி நிக்க வேண்டியதான். நல்லா ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு எப்படி கதிர் பக்கத்துல போய் சேர் போட்டு உக்காந்துருக்கா பாரு. நீ பாரு, உன் புருஷன் உன்னை ஒரு வார்த்தையாவது கூப்பிடுறானா? அவனும் அங்கேயே உட்காந்துருக்கான். இதுலயே தெரியலையா அவைய யாருக்கு முன்னுரிமை கொடுக்குற அவனு? அதுக்குதான் சொல்லுதேன், பார்த்து சூதானமா இரு. நீயும் போ, நீ போய் ஆதி பக்கத்துல போய் உட்காரு. அவையில சேர் எடுத்துட்டு வர சொல்லு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படி ஒதுங்கியே நிக்க வேண்டியதான்.